கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் மண்டபத்தையும் இணைக்கும் வகையிலான கண்ணாடி இழை கூண்டு பாலத்தை இதுவரை 3.5 லட்சம் பேர் பார்வையிட்டுள்ளதாக அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்துள்ளார். பாலத்தை ஆய்வு செய்த அமைச்சர் ஏவாவேலு 7 மீட்டர் உயர அலை வந்தாலும் 150 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசினாலும் பாலம் தாக்குப்பிடிக்கும் வலிமை கொண்டது என தெரிவித்தார். திறந்த நாளிலிருந்து ஏறத்தாழ ஒரு நாளைக்கு 7000 பேர் இந்த பாலத்தை பார்ப்பதற்காக வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி போன்ற பள்ளி மாணவர்கள் ஒரு நாளைக்கு 10 பள்ளி 11 பள்ளிகள் என்ற அடிப்படையில் பள்ளி மாணவர்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள். இந்த ஜனவரி மாதம் என்று கணக்கெடுத்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த ஜனவரி மாதத்தில் 2,14,518 பேர் இந்த சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டிருக்கிறாங்க. இந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் கணக்கெடுத்ததில் 1,24,384 சுற்றுலா பயணிகள் இதில் பார்வையிட்டிருக்காங்க. ஏறத்தாழ 3,50,000 சுற்றுலா பயணிகள் இதை பார்வையிட்டிருக்கிறாங்க. இதனுடைய உறுதித்தன்மை, ஏன்னா இவ்வளவு பேர் பயணிச்ச பிற்பாடு உறுதித்தன்மை சரியா இருக்குதா அப்படின்னு பார்ப்பதற்காக சென்னையிலிருந்து ஐஐடியினுடைய அதனுடைய துறையினுடைய பேராசிரியர்கள், இடாத டிபார்ட்மெண்ட், அந்த இது சம்பந்தப்பட்ட இந்த கடல் சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்த ஐஐடி ப்ரொஃபசர்ஸுங்க, அவங்க தான் ஏற்கனவே இந்த டிசைனை மேற்பார்வையின் பேரில் தான் அது கட்டப்பட்டது. அதனால் இவ்வளவு பேர் பயணிச்சிருக்கிறாங்க. பயணிகள் சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு இருக்கிறார்கள். ஆனால் இது உறுதித்தன்மை மீண்டும் ஒரு முறை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய நெடுஞ்சாலைத்துறைக்கு ஆணையிட்டார்கள். அந்த வகையில் மீண்டும் எங்களுடைய தலைமை பொறியாளர் தலைமையில் இங்கே அதை டெஸ்ட் பண்ணதில் அந்த உறுதித்தன்மை சரியாக இருக்குது. சிறு சிறு அந்த அழகுபடுத்துகிற வேலைகள் தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ ஏற்கனவே முழுமையாக பாலத்தை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒன்றும் இல்லை. ஒரு அழகுபடுத்தணும் அப்படின்ற பணிகளை நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். அந்த பணி தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சுனாமி காலத்தில் அலைகளுடைய உயரம் அதை கணக்கிட்டுத்தான் இந்த பாலத்தினுடைய உயரத்தையும் திட்ட மதிப்பீட்டில் தயார் செய்யப்பட்டு அந்த டிசைனில் போட்டு கட்டியிருக்கிறோம். அதனால் ஏறத்தாழ 7 மீட்டருக்கு மேல் அலை வந்தாலும் இந்த பாலத்தின் மீது அலை அடிக்காது, தண்ணீர் மேலடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை.